ஹாய் செல்லம் வணக்கம். திஸ் இஸ் மகா எக்ஸைஸ் 1.2ல செகண்ட் சம் சாமி. x ஈக்குவல் டு ஏபிசிடி மற்றும் r ஈக்குவல் டு a, b, b, c, a, c என்க. தொடர்பு r ஐ தற்சுட்டு, சமச்சீர், கடப்பு, சமான தொடர்பு என உருவாக்க r உடன் சேர்க்கப்பட வேண்டிய குறைந்தபட்ச உறுப்புகளை எழுதுக. இப்போது ஒரு கணம் கொடுத்துட்டாங்க சாமி. இதில் யாருக்கு ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஏவுக்கு ஏவும் இருக்குது, பிக்கு பி இருக்குது, ஏவுக்கு சி இருக்குது. இப்போ தச்சுட்டுனா என்ன சாமி, தனக்கு தானே ஜோடி ஆகணும், ரிலேட்டிவ் ஆகணும். அப்போது ஏ இருக்குது, பிபி இருக்குது, யார் இல்லை, சிசி இல்லை, டிடி இல்லை. இதை சமான தொடர்பாக உருவாக்கணும் அப்படின்னு சொன்னால் தச்சுட்டும் வரணும், சமச்சீரும் ஓகே ஆகணும், கடப்பும் ஓகே ஆகணும். ஓகே சாமி. அப்போ என்ன வேணும்னா, தச்சுட்டுன்னா தனக்கு தானே ஜோடி ஆகணும். சமச்சீர் அப்படின்னு சொன்னால் இதுக்குள்ளே என்ன இருக்குது பாருங்கள், ஏஏ இருக்குது, பிபி இருக்குது, ஏசி தான் அங்கே இருக்குன்னா இது சமச்சீர்னா அது அப்படியே இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும், ஷேர் ஆகணும். ஏசி இருந்துச்சுன்னா சிஏ இருக்கணும். ஓகே சாமி. அடுத்து கடப்பு அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ ஏஏ பிபி ஏசி இருக்குது. கடப்பு அப்படிங்கிறது என்னது, ஏவுக்கு சி இருக்குன்னா சிக்கு என்ன இருக்கணும், ஏவுக்கு சி இருந்துச்சுன்னா சிக்கு ஏ போட்டாச்சு. நம்ம ஏற்கனவே சேர்த்துருக்கோம்ல, இதில் சமச்சீரில் சேர்த்துருக்கோம். இது மாதிரி வரும்போது ஏசி சிஏன்னு இருக்கும், ஏஏ இருக்கணும். ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கு, ஏஏ இருக்குது. ஓகே சாமி. அதான் கடப்பு. சமான தொடர்பு நான் 3 வந்துச்சுன்னா மட்டும்தான் சமான தொடர்பு. இதுக்கு என்ன சேர்த்தோம், இதுக்கு என்ன சேர்த்தோம், இதுக்கு என்ன சேர்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்க அப்படின்னு எல்லாத்தையும் சேர்த்து போட்டால் தான் அது குறைந்தபட்ச உறுப்புகளாக இருக்கும். எதை உருவாக்குறதுக்கு, சமான தொடர்பை உருவாக்குறதுக்கு. போட்டலாமா சாமி?